எங்கும் தான் நிறைந்து நின்றானாகள். இந்த பாட்டுக்கு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவனது உபகாரத்தை பக்குவ ஆன்மாக்களே அறிய முடியும். இத்தனையும் செய்கிறானே, நமக்கு தெரியுதா? எங்கே தெரியுது? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அவன் இவ்வளவு செஞ்சான்னு சொன்னால நமக்கு என்ன வர மாட்டேங்குது? அதை நம்மளால் அறிய முடியல தானே. கேட்கும் போது நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியல. ஏன்னா என்ன இல்லை, நமக்கு இறைவனது உபகாரத்தை யார் அறிய முடியும்? பக்குவ ஆன்மாக்களே அறிய முடியும். மற்றவர்களால் என்ன செய்ய முடியாது. நல்லா தான் இருக்குது, நல்லா தான் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. எல்லாமே எப்படி இருக்குது? கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, அவ்வளோதான். சரி. எங்கும் தான் நிறைந்து சிவன் நின்றான் ஆகில் எல்லோரும் காணவே வேண்டும் தான் எண்ணில் எங்கும் தான் அந்தகருக்கு இரவி இருளாகும் ஈசன் அருட்கண் எல்லாருக்கு ஒளியே இருளாம் பங்கந்தான் எழும் பதுமம் பக்குவத்தை அடைய பருதி அளத்திடுவது போல் பருவம் சேர் உயிர்க்கு துங்க அரண் ஞானக்கண் கொடுத்து அருளினாலே சோதிக்குள் சோதியாய் தோன்றிடுவன் காணே. என்ன கேள்வினா, சிவன் எங்கும் தான் நிறைந்து நின்றானாகில். சிவபெருமன் எங்கே இருக்கிறான்? எல்லா இடத்துலையும் இருக்கிறான். போன பாட்டு அப்படி தானே சொல்லி முடிக்கிறாரு. எங்கும் பெருமான் நிறைந்திருக்கிறான் அப்படின்னா எல்லோரும் காணவே வேண்டும் தான். எல்லா இடத்துலையும் பெருமான் இருக்கிறான். தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான்னா என்ன செய்யணும்? எல்லோரும் பார்க்கணுமா இல்லையா? நம்ம இங்கே பார்த்தா செங்கல் தான் தெரியுது, செங்கல் தான் தெரியுது. இங்கே பார்த்தா திருமேனி தான் தெரியுது. எங்கேயா சிவபெருமான் அதில் இருக்கிறாரு? இருந்தாருன்னா தெரியணுமா இல்லையா? ஏன் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சிவன் எங்கும் தான் நிறைந்து நின்றானாகில் எல்லோரும் காண வேண்டும், எல்லோரும் காண வேண்டும் என்று சொன்னால் என்ன வேண்டும் தான் எண்ணில். நல்லா தான் கேட்குறேன், நல்லா தான் கேட்குறேன். இங்கும் தான், இங்கே தான் இரவி அந்தகருக்கு இருள். இங்கேயும் தான் கண்ணு தெரியாதவனுக்கு சூரியன் இருட்டாக இருக்குதுங்கிறான். என்ன சொல்கிறான்? சூரியன் எங்கேயா சூரியன் இருக்குது? சூரியன் எங்கே இருக்கிறது? எல்லாருக்கும் காட்டிக்கிட்டு தான் இருக்குது, அப்படியே வியாபகமாக இருக்குது. குருடனை கேட்டால் என்ன சொல்கிறான்? அட ஏயா சும்மா கதை விட்டுட்டுருக்குற, எனக்கு வெறும் கருப்பாக தான் தெரியுது. எங்கும் தான் இரவி அந்தகருக்கு என்னது? அந்தகர்னா யார்? குருடன். அந்தகருக்கு யார்? இருள். சூரியனே இருட்டாக தெரியுதுங்கிறான். அவனுக்கு இருட்டாக தெரியுதுன்னா சூரியன் இல்லைன்னு அர்த்தமா? சூரியன் இருக்குதுயா, உன் கண்ணை படலம் மறைச்சிருக்கு, படலம் மறைச்சிருக்கு. ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக போயிடும். படலத்தை என்ன செய்யணும்? கிழிச்சு எடுத்துட வேண்டியதான். படலத்தை கிழிச்சு எடுத்தால் சூரியன் நல்லா தெரியும். அப்போது அறிவாகிய அருட்குருடர், நம்மளாம் யார்? அருட்குருடர். அருட்குருடர் நமக்கு ஆணவமாகிய படலம் மறைச்சிருக்கு. இதுக்கு என்ன வேணும்? இம்மீடியட்டாக ஒரு சர்ஜரி பண்ணணும், ஒரு சர்ஜரி பண்ணணும். படலத்தை கிழிச்சிட வேண்டியதுதான். படலத்தை கிழிச்சு எடுத்தால் என்ன செய்யும்? இப்போ நல்லா தெரியுதியா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இங்கும் தான் இரவி அந்தகருக்கு இருளாகும். எனவே அருட்கண் எல்லாருக்கு ஈசன் ஒளியாய அருட்கண் எல்லாருக்கு இருளாம். அருளாகிய கண்ணில்லாதவனுக்கு ஈசன் என்னவா தெரியுமா? இருட்டாதான் தெரியுவான். எங்கேயா தெரிகிறாரு? ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு என்ன கண் இல்லை? அருளாகிய கண் இல்லை, ஊனக்கண் தான் இருக்குது, ஞானக்கண் இல்லை. ஊனக்கண்ணை வச்சுட்டு பெருமானை பார்க்க முடியாது. அவனை பார்க்கறதுக்கு இன்னொரு கண் வேணும். அது என்ன கண்ணு? ஞான ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடு. ஞானக்கண்ணினால பாரு, அது எங்கே பாரு? சிந்தையில் பாரியா, வெளியே தொழாவாத. சிந்தையில் நாடின்னு சொல்கிறாரு 9ஆம் நூற்பாடு. எனவே என்னதுங்க? அருட்கண் எல்லாருக்கு என்னது? இரவி இருளாம் பங்கந்தான் எழும் பதுவம் பக்குவத்தை அறிய பங்கந்தான் எழும் பதுவம் பக்குவத்தை அடைய பருதி அளத்திடுவது போல். இப்போது ஒரு அருமையான ஒரு உவமை. இந்த சூரியன் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால்,
இந்த சூரியன் தாமரைக்கு ஒரு உபகாரம் செய்யுது. என்ன உபகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்யுது? கிழங்கா இருக்குது, சூரிய ஒளி பட 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 என்னாகும், அது அப்படியே மேலே வந்து மொக்காகும். அப்புறம் மொக்கு கொஞ்சோண்டு விரியும், அப்புறம் நல்லா மலரும். இப்போ சூரியன் மலர்ந்து இருக்கிறதுனா எது? தாமரை மலர்கிறது அப்படின்னா இன்றைக்கே மலர்ந்துருச்சா? சூரியன் இன்றைக்கி தான் இந்த தாமரை மேலே பட்டுச்சா? அது கிழங்காக இருக்கும்போது இருந்து சூரியன் பட்டு என்ன செய்யுது? கிழங்கு கொடியாக்கி மொக்காக்கி விரிச்சு முகையாக்கி மலராக்கி இது வரைக்கும் இந்த சூரியன் என்ன செஞ்சிட்ருக்குது? அது மேலே பட்டுக்கிட்டே இருக்கு. மலர்கிற போது நம்ம என்ன செய்கிறோம்? சூரியனை பார்த்த தாமரை போல. என்னமோ அன்னைக்கு தான் சூரியன் வந்துச்சாண்ட, அன்னைக்கா சூரியன் வந்துச்சு. ஓ, இன்னைக்கு தான் உனக்கு சூரியன் தெரியுது. இன்னைக்கு நீ சூரியனை பார்க்குற. சூரியன் உனக்கு எப்போ இருந்து பார்த்துட்டு இருக்கு? அட, எப்போ இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கியா? அது பருவம் என்னதுங்க? அந்த பங்கம்தான் எழும் பதுமம். கிழங்குல இருக்கிற பதுமனா தாமரை. அந்த தாமரை என்ன செய்யுது? பக்குவத்தை அடையிற வரைக்கும் சூரியன் ஒளி பட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு முத்து நிலை பெற்றாதான் பெருமான உபகாரங்கள். இன்றைக்கும் அவன் உபகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கிழங்காக இருக்கிறமோ மொக்கா இருக்கிறமோ தெரியல. ஆனால் இன்றைக்கி என்ன செய்யுது? அவனோட விவகாரம் படுவதனால தான் கிழங்குலேருந்து மொக்காகி முகையாகி மலரும். இப்போ இன்றைக்கி அவன் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறான்? இப்போ நமக்கு உபகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை சிந்திக்க வைக்கிறானா இல்லையா? இது என்னது? நம்ம மொக்காகவோ கிழங்காவோ எப்படியோ இருக்கிறோம். நம்ம அவனோட விவகாரம் செய்து கொண்டே இருக்கிறான். இப்போ ஏதாவது ஒரு நாளைக்கு இது என்ன செய்யும்? மலரும். அப்போ அன்னைக்கு மட்டும் அவன் செஞ்சானான்னு கேட்டால் இல்லை, அவன் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த உபகாரத்தை. சரிங்களா? அதாங்க சொல்கிறார். என்னதுங்க? பதுவம் பங்கந்தான் எழும் பதுவம் பக்குவத்தை அடையும் பொருட்டு பருதி அடர்த்திடுவது போல் சூரியன் என்ன செய்துங்க? தன் உதவியை செய்து கொண்டே இருப்பது போல பருவம் சேர் உயிர்க்கே, அந்த பக்குவம் பெறக்கூடிய தகுதியுடைய உயிர்க்கே என்ன செய்வான்? கேவலத்திலேருந்து சகலத்துக்கு கொண்டு வருவான். கேவலத்துலேயும் அவன் உபகாரம் வேணும், சகலத்துக்கு கொண்டு வருவான். சகலத்துலேயும் அவனுக்கு உபகாரம் வேண்டும். இந்த உபகாரத்தை பெற்று தான் எங்கே போவோம்? சுத்தத்துக்கு போவோம். சுத்தத்துக்கு போகிறதா மலர்வதுன்னு பேர். ஆனால் அதுக்கு முன்னாடியும் என்னது? அவன் உபகாரம் இல்லைன்னு அர்த்தமா? இந்த நேற்று அவன் தான் செஞ்சான், இன்றைக்கி அவன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், நாளைக்கு அவன் தான் செய்ய போகிறான். எனவே பருவம் சேர் உயிர்க்கு ஞானக்கண், ஞானமாகிய கண் அரண் துங்க அருளாலே கொடுத்து, துங்க அருள் என்பதற்கு பெரும் கருணை. இறைவனது பெரும் கருணை. அந்த கருணை நம்ம என்னன்னு சொல்கிறது? நம்ம சொல்லுக்கே வாராது. அவ்வளவு உபகாரம். நம்ம எங்கே எவ்வளவு கீழே இருந்தோம். எத்தனை அறிய நீ எளியானாய் இணையாண்டு கொண்டிறங்கி என்று கொண்டாய் இத்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தவைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றோ. அவன் கருணையை என்னன்னு சொல்கிறது? எப்படி சொன்னாலும் என்ன செய்ய முடியாது, அதை ஒரு வார்த்தைக்குள் அடக்கவே முடியாது. ஞானக்கண்ணை துங்க அருளாலே கொடுத்து சோதிக்குள் சோதியாய் தோன்றிடுவன் காணே. சோதிக்குள் சோதி, சோதிக்குள் சோதி என்னதுங்க? அந்த அறிவுக்கு அறிவு. சோதி என்பது அறிவு. அந்த அறிவுக்குள்ள ஒரு அறிவு இருக்கிறது. அது பெருமாள். நம் அறிவுக்கு அறிவாக இருந்து கொண்டு நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இந்த அறிவை பக்குவப்படுத்திக்கிட்டே வரோம். எங்கிருந்து? உள்ள நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நாம் எதாவது வெளியே இருந்து வந்து ஒன்றா செஞ்சுட்டு இருக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கிறான். பெருமான் எங்கே இருக்கிறான்? அறிவுக்குள்ளே இருக்கிறான். யான் அவன் அறிவுக்குள்ளே இருந்து கொண்டு கணந்தோறும் 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 என்ன செய்கிறான்? அறிவை திருத்திக்கிட்டே வரான். அதுக்கு வெளியிருந்து பல உபகாரங்களை மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே வரான். எனவே சோதிக்குள் சோதியாய் தோன்றிடுவன் காணே என்று சொல்லுகிறார். சரி, அடுத்தது 3 சமய முத்தியை மறுக்கிறார். இது எல்லாம் ஒரு சமய முத்தியை மறுக்கிறது தான். ரொம்ப நுட்பமான இடம். கொஞ்சம் அப்படியே வேகமாக போகிறோம். ஈஸ்வர அவிகாரவாதி, பரிணாமவாதி, ஐக்கியவாதி. ஈஸ்வர அவிகாரவாதி, பரிணாமவாதி, ஐக்கியவாதி 3 பேர் சொல்லக்கூடிய முத்திய மறுத்து இந்த பாடல் பாருங்கள். சென்றனையும் நிழல் போல் சிவன் நிற்பன் எண்ணில் சென்றனையும் அவன் முதலி சிவத்தை அணைந்து ஒன்றாய் நின்றது உயிர் கெட்டது எண்ணில் கெட்டது அணைவு என்றான். நின்றதேல் கேடு இல்லை அணைந்து கெட்டது எண்ணில்
பொன்றுதனில் முத்தியை பெற்றவர் ஆர் புகழ் நீ பொன்றுகையே முத்தி என்னில் புருடன் நித்தமன்றாம் ஒன்றொடும் நீரோடு நீர் சேர்ந்தார் போல் என்னில் ஒரு பொருளாம் அதிபதியோடு உயிர்பொருள் ஒன்று அன்றே உயிர்பொருள் ஒன்று அன்றே. சரி, இதில் முதல்ல ஈஸ்வர அவிகாரவாதி. சென்றனையும் நிழல் போல் சிவன் நிற்பன் என்னில். இது ஒரு ஓமை. சென்றனையும் நிழல் போல் சிவன் நிற்பன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மரம், அருமையாக மரம், நல்லா குழுன்னு இருக்கு. ஒருத்தன் வெயிலில் தாங்கலை, அவன் என்ன செய்வான், நிழலை நோக்கி ஓடுவான், ஓடி போய் நிழலில் நின்றுக்குவான். அது மாதிரி பிறவிய துன்பம்னு நினைக்கிற ஆன்மா சிவத்தில் போய் நின்றுக்கும். இது யார் சொல்கிறா? ஈஸ்வர அவிகாரவாதி சொல்கிறான். பிறவியை துன்பம் என்று கருதுகிற ஆன்மா என்ன செய்யும்? சிவத்திற்கு அடியில் போய் அவன் திருவடியில் போய் நின்றுக்கும். அப்படின்னு சொல்கிறவன் யார்? ஈஸ்வர அவிகாரவாதி. இது சரியா தப்பா? ஏன்? வெயில் போகல, வெயில் அடிச்சுட்டே இருக்கு. இதில் ஏதாவது தப்பு தெரியுதா? இப்போ சிவபெருமான் ஒன்றும் செய்யலைங்க. அவர் அப்படியே அங்கே போனால் இன்பத்தை கொடுப்பார். அவர் வேணும் நானே போனேன். அவரை நோக்கி போனது யார்? நான் தான் விரும்பி போனேன் அப்படின்னா அவன் என்னத்தை உபகாரம் செஞ்சுட்டான்? இப்போ நான் தான் போனேன். இது பிறவி துன்பம்னு யாருக்கு தெரிஞ்சுது? எனக்கு தான் தெரிஞ்சுது. அதனால் நான் என்ன செஞ்சேன்? சிவபெருமான்கிட்ட போயிடுவோம்யா அப்படின்னு நானே போனேன்னு வந்துருதா இல்லையா? அப்போ இதில் யாருக்கு பெருமை? உயிரினுடைய செயல்னு ஒன்று வந்துச்சா இல்லையா? உயிரே விரும்பி பிறவி துன்பம்னு கருதி பெருமான் திருவடியில் போய் நின்றுச்சுன்னு ஆயிடுதா இல்லையா? அப்போ அவனுடைய அந்த பரத்துவத்துக்கு இழுக்குது. பாட்டு பாருங்க. சென்றனையும் நிழல் போல் சிவன் நிற்பன் என்னில். என்னது? சென்றனையும் அவன் முதலி. இப்போ முதன்மை யாருக்கு வந்துருச்சு? ஆன்மாவுக்கு தான் முதன்மை வந்துருச்சு. சிவபெருமானுக்கு முதன்மை இல்லை. அதனால் அது பொருந்தாது. அப்போ அவன் ஒன்றுமே உனக்கு செய்யலையா? நீயே எல்லாம் தெரிஞ்சு நீயே போய் நின்றுக்கிட்டியா என்ன? அப்போ அவன் என்ன செய்யலை உனக்கு? உபகாரம் ஒன்றும் செய்யலை. வந்தால் செய்வோமையா, அவனால் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் நின்றுட்டு இருந்தான். நீயே பக்குவமாகி ஆணவத்தை நீக்கி கண்மத்தை நீக்கி மாயாமலத்தை நீக்கி நீயே போயிட்டியா? அவன்கிட்ட போக முடியாது இல்லையா? அதனால் அது பொருந்தாது. இது முதல் கருத்து. யாருடையது? ஈஸ்வர அவிகாரவாதி. அடுத்தது பரிணாமவாதி. அவன் என்ன சொல்கிறான்? உயிர்கெட்டு சிவத்தை அணைந்து ஒன்றாய் நின்றது. உயிர் கெட்டு அணைந்து ஒன்றாய் நின்றது. இது கொஞ்சம் நுட்பமான இடம். சிவத்தோடு கலக்கிற போது உயிர் என்ற ஒன்று இல்லை. உயிர் கெட்டுருச்சு. உயிர் கெட்டு எதை அணைந்தது? சிவத்தை அணைந்தது. இது 4 வகையாக பொருள் செய்வாங்க. 4ம் கரெக்டாக புரிஞ்சுக்கலன்னா ஒரு குழப்பமாயிடும். சிவனோடு கலக்கிற போது இது என்ன ஆயிடுச்சு? உயிர் கெட்டு போச்சு. உயிர்னு ஒன்று இல்லை. அப்போ எங்கே அங்கே என்ன இருக்கு? சிவம் மட்டும்தான் இருக்கும். உயிர் என்னாச்சு? உயிர்னு ஒரு பொருளே இல்லை என்று சொன்னால் கெட்டது என்னது? கெட்டது அணைகின்றான். கெட்டதுக்கு அப்புறம் எப்படியா சேரும்? புரியுதா இல்லைங்களா? இப்போது இங்கே ஒரு பொருள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். இந்த தண்ணி ஒரு பாட்டில் இருக்குது, இங்கே ஒரு தண்ணி ஒரு பாட்டில் இருக்குது. இது கடைசியாக வர ஓமை. அதே வச்சு நான் சொல்கிறேன். இந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றுனா 2 என்ன ஆயிடுச்சு? ஒன்றாயிடுச்சு. ஆனால் இந்த தண்ணியே இல்லை. தண்ணி என்ன ஆகி போச்சு? இப்போது தண்ணியே கெட்டுருச்சுன்னா என்ன? தண்ணி இல்லை. இப்போ நான் எதை போய் இங்கே கலக்க போகிறேன்? கலக்கிறதுக்கு என்ன இல்லை? பொருள் இல்லை.
கலக்கிறதுக்கு பொருளே இல்லை. உயிர் கெட்டு சிவத்தை அணைந்தது. உயிர் என்ற ஒன்று கெட்டு சிவத்தை அணைந்தது சொன்ன கெட்டது அணைவின்றான். கெட்டது போய் திருப்பி எங்கே கலக்கிறதுக்கு என்ன பொருள் இருக்கு? இப்போ ஒன்று அதை கெட்டு போச்சு இல்லையா? அப்படி ஒரு பொருளே இல்லை. இப்போ எது போய் கெட்டது சேர்ந்தது? சேர்றதுக்கு என்ன இல்லை? பொருளே இல்லை. அதனால் கெட்டது அணைவுகின்றான். சரி, அடுத்தது கெட்டது அணைவின்றான். கேடு இல்லை நின்றதேல். நின்றதேல் கேடு இல்லை. நின்றதேல் என்ன அர்த்தம்? இப்போ இல்லைங்க கெடலை, அது கலந்துருச்சு. உயிர் தனியாக நின்றுச்சு. கலந்து எப்படி நின்றுச்சு? தனியாக நின்றுச்சு. சிவத்தில் கலந்து உயிர் எப்படி நின்றுச்சு? தனியாக நின்றுச்சுன்னா அப்புறம் அது கூடுனா என்ன கூடாட்டின்னா நீ தனியாக நிற்கிறதுன்னு ஆயிடுச்சுன்னா என்ன செய்யலாம்? நீ அங்கே போனான்னா இங்கே வந்தா என்னையா? நீயாக தானே இருக்க போகிற. நீ முத்தியில் சிவபெருமான கூட போய் என்ன செய்ய போகிற? நின்றது எண்ணில் என்னது? நின்றது எண்ணில் கேடு என்றான். சரி, நின்றது எண்ணில் நின்றதில் கேடு இல்லை. சரி, அணைந்து கெட்டது. அப்போ அப்படி சொல்ல வேண்டாம். என்ன செய்யலாம்? போய் கலந்துட்டு அப்புறம் கெட்டுருச்சு. முதல்ல கெட்டதுக்கப்புறம் சேர்ந்ததுன்னா கெட்டதுக்கப்புறம் சேர்ந்ததுன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? கெட்டதுக்கப்புறம் எப்படியா சேரும்? இல்லை சேர்ந்துச்சு, கெடவே இல்லை அப்படின்னா நீ எதுக்கு போய் சேர்ந்த? ரொம்ப நுட்பமான தர்க்கம் இது. எவ்வளோ தண்டனை வாங்கி தெரியல. மூணாவது என்னது? சேர்ந்ததுக்கப்புறம் கெட்டுருச்சு. சேர்ந்ததுக்கப்புறம் கெட்டுருச்சுன்னா இப்போ முக்தியை பெற்றவர் யார்? அங்கே போய் பெருமானோட கூடி இன்பத்தை நுகரத்துக்கு ஒன்று வேணுமா இல்லையா? இப்போ கெட்டு போச்சே, அப்புறம் அது எதைய முத்தியை பெற்றது? புரியுதா இல்லைங்களா? கெட்டது அணைந்து கெட்டது எண்ணில் பொன்றினதேல் முத்தியை பெற்றவர் ஆர்? நீ புகழ். அடுத்தது பொன்றுகையே முத்தி இல்லைங்க. கெடுறதுக்கு பேர் தான் முத்தி. கெடுறதுக்கு பேர் தான் பொன்றுகையே முத்தி எண்ணில் புருடன் நித்தமன்றான். அப்போது உயிர் என்பது அனாதிங்கிறது தப்பாக போகுதா இல்லையா? உயிர் என்பது அனாதிங்கிறது கெட்டு போகும். 4 ஆப்ஷன். இந்த 4 ஆப்ஷன் புரியுதா பாருங்க. முதல்ல கெட்டு கூடியது, அப்புறம் கூடுறதுக்கப்புறம் கெடாமல் நின்றுச்சு, அப்புறம் கூடி கெட்டது, அப்புறம் என்னது 4வது என்னது? கெடுறதுக்கு பேர் தான் முத்தி. கெடுறதுக்கு பேர் தான் முத்தி. இதெல்லாம் யார் சொல்கிறா? பரிணாமவாதி. முத்தியை 4 வகையாக சொல்லி பார்க்குறான். 4மே தப்பு. 4மே தப்பு. எப்படி சொன்னாலும் தப்பு. எப்படி சொன்னாலும் தப்பு. இதெல்லாம் அப்புறம் எப்படிங்க சொல்கிறதுனா, கடைசி பாட்டு இந்த நூல்பால் கடைசி பாட்டில் சைவ சித்தாந்த முத்தி சொல்லுவார். புரியுதா இல்லைங்களா? இதெல்லாம் வேறு சமயம் சொல்கிற முத்தியை மறுக்கிறது. புரியுதா? சரி, அப்புறம் கடைசியாக இன்னொரு ஆள் யார்? ஐக்கியவாதி. இல்லை 3 சமய கருத்தை மறுத்திருக்கிறாரு. முதல்ல நிழலை சேருகிற உயிர் போல அப்படிங்கிறது ஈஸ்வர அவிகாரவாதியை மறுக்கிறது. பரிணாமவாதியை 4 கருத்தை சொல்லி மறுக்கிறார். அடுத்து கடைசியாக என்னது? ஐக்கியவாதி எப்படி சொல்கிறார்? நீரோடு நீர் சேர்ந்தார் போல் ஒன்றியிடும் எண்ணில். நீரோடு நேர் சேர்ந்தார் போல் ஒன்றியிடும் எண்ணில் ஒரு பொருளாம் அதிபதியோடு உயிர் பொருள் ஒன்று அன்பே. இப்போ தான் நான் சொன்னது. இப்போ இந்த பாட்டில் தண்ணி இருக்கு சரியா? இது என்ன பாட்டில்? ரெனோ ப்ளஸ். இது என்ன பாட்டில்? ரெனோ ப்ளஸ். இதே மாதிரி இன்னொரு ரெனோ ப்ளஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. நான் என்ன சொல்கிறேன்? இந்த 2ஐயும் கலந்து குடிக்கலாங்க. 2ஐயும் கலந்து குடிக்கலாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 2 ஒன்று தாங்க. இது எதுக்குங்க கலக்கிறீங்க? இது வேறு தண்ணி, இது வேறு தண்ணி. இது காசி தீர்த்தம், இது தண்ணி. காசி தீர்த்தத்தை இதில் ஊற்றி கலந்தா கூட எல்லாத்துக்கும் ஆகும். இல்லை இது தண்ணி, இது சக்கரை தண்ணி, இல்லை உப்பு தண்ணி, இதையும் கலந்தால் ஒரு அர்த்தம் இருக்குது. 2 என்னது? 2 ஒன்று தான். இதை எதுக்கு கலக்கணும்? இது எதுக்கு கலக்கணும்? அதை அப்படியே இருந்துட்டு போதியா அப்படின்னு சொல்கிறோம்ல. நீரோடு நீர் சேர்ந்தார் போல. முத்தி என்பது உயிர் சிவத்தோடு கலக்கும். அதுக்கு ஓம் என்ன சொல்கிறாங்க? நீரும் நீரும் சேர்ந்தார் போல. யார் சொல்கிற ஓமை?
ஐக்கியவாதி சொல்கிற ஓமை. அது எதுக்குயா கலக்கணும்? நீரோடு நீர் சேர்ந்தார் போல் ஒன்றிடும் எண்ணில் ஒரு பொருளா. ஒரு பொருள்னா என்னது? நீரும் நீரும் ஒன்று தானே, அதை எதுக்கு கலக்கணும்? அப்போ ஊமை தப்பு, ஊமை தப்பு. ஊமை தப்புன்னா கருத்தும் தப்பு. கருத்தம் ஒரு பொருளாம் அதிபதியோடு உயிர் பொருள் ஒன்று அன்றே. சிவானந்தத்தை கொடுக்குற சிவபெருமானும் சிவானந்த பெறுகிற உயிரும் ஒன்று கிடையாது. ரெண்டு கலந்தால் என்னது? நமக்குத்தான் பிரயோஜனம், அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போது அவன் நமக்கு பேரின்பத்தை கொடுப்பதற்காக நம்மோடு கலக்கிறான், நாம் வாங்கிறதுக்கு கலக்கிறோம். ரெண்டும் கலக்குது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? ரெண்டும் ஒரு பொருள் என்று சொன்னால் குற்றமாயிடும். ஒரு பொருளாம் எது? நீர் நீரும் ஒரு பொருள். எனவே உயிர் பொருள் அதிபதியோடு ஒன்று அன்று. அவன் அதிபதி, நாம் யார்? உயிர் பொருள். ரெண்டும் ஒன்று கிடையாது. கலக்கிறது என்னமோ சரிதான், ஆனால் எப்படி கலக்கும்? பேரின்பத்தை கொடுப்பவன், பேரின்பத்தை பெறுபவன். புரியுதா இல்லைங்களா? அப்போ பயன் யாருக்கு? பெறுபவனுக்கு தான். கொடுப்பவனுக்கு ஒரு பயனும் கிடையாது. அப்போ அவனோடு கலப்பதுனால நமக்கு தான் இன்பமே ஒழிய நம்மோடு கலப்பதினால அவனுக்கு ஒன்றும் பெருசாக இன்பம் கிடையாது. அவனுக்கு ஒரு இன்பம் என்னது? ஆஹா உருப்படாமல் போனான், நல்ல வேலை உருப்பட்டாயா அப்படின்னு வேணால் ஒரு இன்பம் அவனுக்கு இருக்கலாம். அதுதான் அவனோட இன்பம் இல்லையா? நமக்கு இன்பத்தை கொடுப்பதில் அவனுக்கு ஒரு இன்பம், அவ்வளோதான். வேற ஒரு இன்பம் அவனுக்கு கிடையாது. எனவே ஒரு பொருளாம் அதிபதியோடு உயிர் பொருள் ஒன்று அன்றே. எனவே நீரும் சேர்ந்தது போல என்பது தப்பு, அப்படி சொல்ல கூடாது என்று ஐக்கியவாதியை மறுத்துட்டார். சரி, அடுத்தது 319. இது சுத்த சைவர். இது யாரு? சுத்த சைவர். செம்பு ரதக்குளிகையினால் களிம்பு அற்று பொன்னாய் செம்பனுடன் சேரும் மலம் சிதைந்தால் சீவன் நம்பனுடன் கூடும் எண்ணில் பொன்போல் அல்லன் நற்குளிகை போல அரண் நணுகும் மலம் போக்கி அம்பொன் அடிக்கீழ் வைப்பன் அருங்கலங்க மறுக்கும் அக்குளிகை தானும் பொன்தானும் ஆகாது. உம்பர்பிரான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியன் உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றுக்கே உரித்து. இதுக்கு சுத்த செய்வர் சொல்லக்கூடிய ஒரு ஓமை. என்ன ஓமைன்னு கேட்டிங்கன்னா, செம்பு ரதக்குளிகையினால் களிம்பு அற்று. செம்பு ரதக்குளிகையினால் களிம்பு அற்று பொன்னாய் செம்பனுடன் சேரும். செம்பு ஒன்று இருக்கு, செம்பு இருக்கு. இந்த செம்பு என்னாவது? களிம்பு நீங்கிருச்சு. செம்பு களிம்பு நீங்கி என்னாச்சுங்க? பொண்ணாயிருச்சு. இப்போ ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு தங்க கட்டி, ஒரு 10 தங்க கட்டி இங்கே வச்சாச்சு. இப்போ ஒரு செம்பு கட்டியை கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு. என்ன செய்கிறோம்? ரசவாதம் செய்கிறோம். ரசவாதம் செஞ்சாச்சு. இப்போ இது என்ன ஆயிடுச்சு? தங்க கட்டி ஆயிடுச்சு. செம்பு கட்டி இதை தூக்கி எங்கே வச்சுக்க வேண்டியது? இந்த கட்டியோடு வச்சுக்க வேண்டியது தான். புரியுதா இல்லைங்களா? அதுபோல் செம்பு ரதக்குளிகையினால் களிம்பு அற்று பொன்னாய் ஆயிடும், செம்பனுடன் சேரும். செம்போட தங்கத்தோடு சேர்ந்துடும், தங்கத்தோட சேர்ந்துடும். அதுபோல மலம் சிதைந்தால் என்ன ஆகும்? சீவன் நம்பனுடன் கூடும். நம்பனுடன் கூடும் அப்படின்னு என்னது? சிவபெருமானும் நானும் ஒன்று. ஏன்? எனக்கு அவனுக்கு என்ன வேறுபாடு? இப்போ எனக்கு அவனுக்கு என்ன வேறுபாடு? இப்போ எனக்கும் சிவபெருமானுக்கு என்ன வேறுபாடு? அறிவு இல்லை. இப்போ நம்ம நிலையை வச்சுக்கங்க. இப்போது நம்ம அறிவு, இச்சை, செயல் 3 இருக்கா? அறிவு எப்படி இருக்கு? சிற்றறிவு. அறிவு எப்படி இருக்கு? சிற்றறிவு. அப்புறம் இச்சை, சிறிய இச்சை தான், கீழான பொருள் மேலே விருப்பம். சரியா? அடுத்தது அறிவு, இச்சை, செயல். இப்போ அறிவும் சிறிதாக இருக்குது, இச்சையும் சிறிதாக இருக்கிறது. செயல் என்னவாக இருக்கும்? சிறிதாக தான் இருக்கும், இப்போது ஆணவம் கெட்டு போச்சு, மாயை கெட்டு போச்சு, அப்புறம்
கண்மமும் கெட்டு போச்சு. இப்போ என் அறிவு என்ன அறிவு? பேரறிவு. அறிவு என்ன ஆயிடுச்சு? பேரறிவு. அறிவு பேரறிவு ஆயிடுச்சுன்னா விருப்பம் என்னவா இருக்கும்? பெரிய விருப்பமாக தான் இருக்கும். செயல் எப்படி இருக்கும்? பேராற்றல். பேரறிவு, பெருங்கருணை, பேராற்றல் யாருக்கு வந்துருச்சு? எனக்கு வந்துருச்சு. மலம் சிதைஞ்சிருச்சு. நான் என்ன ஆகிட்டேன்? இப்போ பேரறிவு, பேராற்றல், பெருங்கருணை. சிவபெருமானுக்கு என்ன இருக்கு? பேரறிவு, பேராற்றல், பெருங்கருணை. நானும் சித்து, நீயும் சித்து. எனக்கு அறிவு பெருசு தான். ஏன்னா இப்போ மலம் மறைச்சிது. நான் முதல்ல அப்படிலாம் இருந்தேன். அப்போ அப்படி தான் இருந்தேன். அப்போ நீ வேற, நான் வேற. இப்போ வேற. நான் என்ன ஆகிட்டேன்? உனக்கு சமமாயிட்டேன். ஏன்னா செம்பு களிம்பு இருக்கிற வரைக்கும் அப்படி இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு? களிம்பு நீங்கன்னா தங்கமாயிட வேண்டியது தானே. இது யார் சொல்கிறாங்க? சிவசமவாதி சுத்த செய்வர். சிவசமவாதி சுத்த செய்வர்லாம் இப்படி கருத்தை சொல்கிறாங்க. கரெக்டாக தானே இருக்கு? கரெக்டாக இருக்கா? லாஜிக் பார்த்தா கரெக்டாக தான் இருக்கு. எப்படி நீங்கள் இல்லைன்னு தான் சொல்லுவீங்க, அதனால் நாங்களும் சொல்லிடுறோம் இல்லைன்னு. அப்படியா? லாஜிக் என்னமோ கரெக்டாக தானே இருக்கு. புரியுதா இல்லையா? அப்போ சொல்கிறார், ஓமை மாத்துறார். செம்பு ரத குலகினால் களிம்பு வெற்று பொன்னாய் செம்பனுடன் சேரும் மலம் சிறைந்தால் சீவனும் நம்பனுடன் கூடும் என்னில். அப்படி நீ சொன்னீனா, அப்படி நீ சொன்னீனா என்னதுங்க? நற்குளிகை போல் அரண் பொன் போல் அல்லன். நீ சொன்னதெல்லாம் சரிதான். இந்த பொண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா, அது சிவபெருமான் கிடையாது. சிவபெருமான் யார் தெரியுமா? அந்த ரசவாதம் செய்யறதுக்கு ஒரு குளிகை இருக்கா இல்லையா, அந்த குளிகை தாயா சிவபெருமான். ஏன்னா உன் செம்புல இருக்க களிம்பு நீக்கியது எது? அதுதானே நீக்கிச்சு. எது? ரசவாதம் செய்கிற அந்த மருந்து தான் இந்த செம்பை என்ன ஆக்கியிருக்கு? தங்கமாக்கியிருக்கு. செம்பை தங்கமாக்கியிருக்கு. அப்போ நீ யாரு? நீ செம்பு, அவன் யாரு? குளிகை. குளிகையினால் பரிசிக்கப்பட்ட நிலையில் நீ தங்கமாகலாம், ஒருபோது குளிகை ஆக முடியாது. என்ன ஆக முடியாது? குளிகை ஆக முடியாது. அப்படின்னா நீ சுத்தமானாலும் இன்னொரு ஆன்மாவை உன்னால் சுத்தம் பண்ண முடியாது. இப்போ இது தங்கமாயிருச்சு. இந்த தங்கத்தை கொண்டு போய் இன்னொரு செம்பை தங்கமாக்க முடியுமா? நீ தங்கமும் வச்சுக்க வேண்டியதுதான். உனக்கு என்ன கிடையாது? இன்னொரு செம்பை தங்கமாக்குவது உனக்கு முடியாது. ஆனால் அந்த குளிகை என்ன செய்யும்? எத்தனை செம்பு வந்தாலும் தங்கமாக்கும். புரியுதா இல்லையா? அப்போ ஆன்மாவை சீவனை சிவமாக்குகிற குளிகை எது? சிவன்தான். நீ தங்கமாக மாறலாம், எதை மாற முடியாது? குளிகையாக ஆக முடியாது. உன்னால் இன்னொரு உயிரை என்னவாக்க முடியாது? சிவமாக்க முடியாது. சிவமாக்க முடியாது. அப்போ இன்னொரு உயிரை சிவமாக்கணும்னு சொன்னால் யார் வரணும்? சிவன் தான் வரணும். அப்போ நீ நானும் ஒன்றுன்னு எங்கேயா பேசுகிறேன்? எந்த நிலையிலும் நீ அவனுக்கு இணையாக வர முடியாது. எனவே நற்குளிகை போல் அரண் பொன் போல் அல்லன். அரண் யாரு? ஐயா குளிகையா? அவனை தங்கத்தோட வச்சு பேசிக்கிட்டு இருக்கிற அவன் யாரு? குளிகை போல் அரண் பொன் போல் அல்லன் அருங்கலங்கம் அறுக்கும் அக்குளிகை பொன்தானம் ஆகாது. அந்த குளிகை ஒருபோது என்ன ஆகாது? தங்கமாகாது. இந்த தங்கம் ஒருபோதும் குளிகை ஆகாது. சிவன் சிவன் தான், சீவன் சீவன் தான். உயிர் ஒருபோதும் சிவமாகாது, சிவம் ஒருபோதும் உயிராகாது. எந்த நிலையிலும் முத்து நிலையிலும் சிவமாக தான் நிற்கும், உயிர் உயிராக தான் நிற்கும். கலந்து வேணால் நிற்கும், கலந்து நின்னாலும் உயிர் வேறு சிவம் வேறு. அவன் கொடுத்து கொண்டு இருப்பான், இவன் அனுபவித்துட்டு இருப்பான். அருங்கலகம் அறுக்கும் அக்குளிகை பொன்தானும் ஆகாது. எனவே என்னாகும்? ஒரு உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றிருக்கே உரித்து. உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கே உரித்து. அப்போ முத்தி நிலையில் ஆன்மாவுக்குரிய கடமை என்னது? சிவபோகத்தை தூய்க்கிறது மட்டும்தான் அவன் வேலை. நான் போய் ஐந்தொழில் பண்ணுறேன், சிவத்துக்கு சமமாக நிற்கிறேன் அப்படின்னு போகிற வேலை உன்னோட வேலை கிடையாது. அவன் வேலையை நீயே ஏன் செய்கிற? உன்னால் அது முடியாது. அப்போ முத்தி நிலையில் நீ என்ன செய்யணும்? அவன் கொடுப்பான், இன்பத்தை நுகர்ந்து கொண்டே இரு. அதை விட்டுட்டு இங்கே அங்கேயும் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இறங்கி வந்துட வேண்டியது.
கீழே இறங்கி வந்துட வேண்டியது. அதான் நமக்கு என்னதுங்க, மணிவாசகர் எத்தனை இடத்துல சொல்கிறாரு, இந்திர பதம் வேண்டாம், திருமால் பதம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாயா, உனக்கு திருவடி மட்டும் போதும். எத்தனை பாட்டில் சொல்கிறாரு இல்லையா திருவாசகத்தில். எனவே உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கே உரித்து, சிவானுபவம் ஒன்றினுக்கே உரித்து. உனக்கு உரிமை என்ன இருக்கு? உரிமை இருக்கு, சிவபோகத்தை தூய்க்கிற உரிமை உனக்கு இருக்கு. நீ அதை நல்லா அனுபவி. உற்பத்தி ஆதிகளுக்கு கும்பர்பிரான் உரியனாகும். உற்பத்தி ஆதினா படைத்தல் முதலாகிய ஐந்தொழில் செய்வது யாருடைய வேலை? அது அவன் வேலை. அவன் வேலையை அவன் செய்வான், உன் வேலையை நீ செய்ய. நான் அவனாகிறேன்னு போய் அங்கே நின்றுக்கிட்டு பேசினா நீ முத்தி பெற மாட்டேன், முத்தி பெற மாட்டேன் என்று இங்கே சொல்கிறார். அடுத்தது அதெல்லாம் சித்தரை தாங்க ஐயா கேட்கணும். இல்லை நான் சித்தரை இல்லைங்கய்யா, எனக்கு தெரியாதுங்கய்யா. கறி வச்சு ஒரு மூலிகையை வந்து பிடிச்சு செம்பு தட்டு செம்பு மேலே ஊற்றுறாக்க அந்த செம்பு வந்து 24 மணி நேரம் தகவல். அந்த மூலிகை இப்போ இல்லை, ஏதோ இடத்துல இருக்குது. தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க, தெரிஞ்சவங்க சொல்ல மாட்டாங்க. முதல்ல இந்த நிலையெல்லாம் வாங்கினா உங்களுக்கு யோகத்துலேயும் ஞானத்துலேயும் முதிர்ந்தவங்களுக்கு தான் இதெல்லாம் வரும். அதுக்கு அவங்களுக்கு அது மேலே விருப்பம் இருக்காது. நீங்கள் தங்கத்து மேலே விருப்பம் இருக்கவங்களுக்கு இந்த கலை வாய்க்காது, கலை வாய்ச்சவங்களுக்கு தங்கத்து மேலே விருப்பம் இருக்காது. அதான் விஷயம். அவங்களுக்கு எல்லாம் ஒன்று தான், ஓடும் செம்பொண்ணும் பொக்கவே நோக்குவார். அவங்க தங்கம் செஞ்சு நான் அதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு கேட்பாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பிரியாத பிஏ ஒர்க் பண்ணேன். இந்த ஓட்டக்காலம் அந்த காலத்தில் செம்பு காலம் இருந்துச்சு, அதை எட்டுன்னு சொல்லி அது மேலே சில ஏதோ ஒரு தூரி கேட்டு அதெல்லாம் பிடிச்சி விட்டு கீழே ஒரு வெரைட்டி மேலே ஒரு வெரைட்டி வச்சு நெருப்பு வச்சுட்டு அதை கொஞ்சம் ஒரு அது வெந்து சாம்பலாக பண்ணால் அதை கழுவும் போது அந்த செம்புடைய தங்கம் மாதிரி தங்கம் மாதிரி கடையில் கொடுத்து 18 மாற்றி தங்கமானது அந்த மாதிரி செய்திருக்கிறதா இருக்கு. இப்போ ஏன்னா நம்ம நூல்கள் இருக்குது இல்லையா, அதனால் அதை இல்லைன்னா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் நிறைய இருக்குது. அதை உரியவங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. இப்போல்லாம் இருந்தால் அவரை கடத்திடுவாங்க. தேநீர் சாப்பிடுங்க. 11 முடிப்போம், 12 முடிக்கலனாலும். திருச்சிற்றம்பலம் 320. சீவன் சிவன் என்ற சீவன் சிவன் என்று இரண்டும் சித்து ஒன்றாம் எண்ணில் சிவன் அருட்சித்து இவன் அருளை சேரும் சித்து அவன்தான் பவம் கேடு புத்தி முத்தி பண்ணும் சித்து அவற்றில் படியும் சித்து அறிவிக்கப்படும் சித்தும் இவன்தான் அவன்தானே அறியும் சித்து ஆதலினால் இரண்டும் அணைந்தாலும் ஒன்றாகாது அனன்யமாயிருக்கும் இவன்தானும் புத்தியும் சித்து இவன் புத்தியாமோ அது அசித்து என்றடில் அவனுக்கு இவனும் அசித்தாமே. இது அருவ சிவசமவாதி. இது யாருங்க? அருவ சிவசமவாதி. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் சீவன் என்ற இரண்டும் சித்து, சிவன் சீவன் என்ற இரண்டும் சித்து ஒன்றாம் எண்ணில் 3 பொருள் சொன்னோம். பதி பசு பாசம். பாசத்துக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது, அறிவு கிடையாது. பதிக்கு அறிவு உண்டு, பேரறிவு. பேரறிவு. உயிருக்கு சிற்றறிவு. எது வரைக்கும்? பெத்த நிலையில். முத்தி நிலைக்கு போயிட்டா எல்லா அறிவும் ஒன்று தாயா, எல்லா அறிவும் ஒன்று தான். எதனாலும் மறைக்கப்படாத அறிவு எதாயிடுச்சு? உயிருக்கும் மறைக்கப்படாத அறிவு ஆயிடுச்சா இல்லையா? அதனால் அங்கே முத்தி நிலையில் ரெண்டுமே சித்து தான். எது சித்து? பதியும் சித்து தான், பசுவும் சித்து தான். ரெண்டும் பேரறிவு பொருள் தான். சிவன் சீவன் என்ற இரண்டும் சித்து, சிவன் சீவன் என்ற இரண்டும் சித்து. அதனால் என்னது? ஒன்று. ஒன்றாம் எண்ணில் அப்படின்னு என்னது? ரெண்டும் ஒன்று தான். அவனுக்கு இவனுக்கும் ஒரு வேறுபாடும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான் என்று சொன்னால் என்னது? சிவன் அருட்சித்து, சிவன் அருட்சித்து, இவன் அருளை சேரும் சித்து.
ஐயா அவன் அருள் கொடுக்கிற சித்து முத்தி நிலையில், இவன் அருளை பெறுகிற சித்து. அவன் கொடுப்பவன், இவன் பெறுபவன். அறிவு என்பது என்னமோ நீ சொல்லிக்கலாம், ஆனால் எல்லா அறிவும் என்ன கிடையாது, ஒன்று கிடையாது. எல்லா அறிவும் ஒன்று கிடையாது. நம்ம கீழேயே பார்த்தோம், ஒளின்னு சொன்னால் கண்ணொளி சூரிய ஒளி, கண்ணொளி சூரிய ஒளி. ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? காட்டும் ஒளி காணும் ஒளி. கண்ணொளி காணும், ஆனால் இன்னொரு கண்ணுக்கு காட்டுமா? ஆனால் ஒளி தான். ரெண்டும் ஒளின்னு சொன்னால் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இது என்னது, அது காட்டுனா இது காணும், இது போய் இன்னொரு கண்ணுக்கு காட்டுமா? காட்டாது. அது காட்டணும்னா என்ன வரணும்? அந்த சூரிய ஒளி தான் வரணும், சூரிய ஒளி தான் வரணும். எனவே அவன் யார்? அவன் அருட்சித்து. இவன் யார்? அருளை சேரும் சித்து, அருளை சேரும் சித்து. அப்புறம் அவன் யார்? பவம் கேடு புத்தி முத்தி பண்ணும் சித்து. அவன் யார்? பவம் கேடு புத்தி முத்தி. பிறப்பை கொடுப்பான், வினையை கெடுப்பான், அறிவை திருத்துவான், முத்தியை கொடுப்பான். அந்த சித்து இந்த வேலையெல்லாம் செய்யும். அவன் யார்? பவம் கேடு புத்தி முத்தி. பவம்னா என்னது? பிறப்பு. பவம்னா பிறப்பு. அப்புறம் கேடு, எதை கேடு? வினை கெடுத்து, ஆணவத்தை கெடுத்து, மாயையை கெடுத்து, அதெல்லாம் செய்கிறவன். அப்புறம் புத்தி, இதெல்லாம் கெடுத்து அறிவை திருத்துவான், ஆன்மான அறிவை திருத்துவான். அப்புறம் என்ன செய்வான்? முத்தியை கொடுப்பான். கேவலத்தில் இருந்த உனக்கு பிறவியை கொடுத்தான். பிறவியில் என்ன செஞ்சான்? ஆணவம் கண்மம் மாயெல்லாம் கெடுத்து அறிவை திருத்தி கொண்டு வந்து இப்போ எங்கே வச்சுருக்கிறான்? முத்தியில் கொண்டு வந்து வச்சுருக்கிறான். பவத்தை கொடுத்து வினையை கெடுத்து புத்தியை திருத்தி முத்தியை கொடுக்குற சித்தியாது. அவன் பவம் கேடு புத்தி முத்தி பண்ணும் சித்து. இவன் அவற்றில் படியும் சித்து. இவன் யார்? அவன் அதெல்லாம் செய்யும்போது இவனுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இது கேவலத்திலிருந்து சேலத்துக்கு கொண்டு வந்து வினை யாருக்கு கெடுத்தான்? இவனுக்கு தான் கெடுத்தான், இல்லையா? நல்லா ஆசிரியர் எப்பவும் ஆசிரியர் தான். ஆசிரியர் எப்பவும் ஆசிரியர். நாம் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்ம ஆசிரியர் நமக்கு ஆசிரியர் தான். நீங்கள் அவருக்கு மேலே படித்தாலும் அவர் நமக்கு யார்? ஆசிரியர் தான். ஏன்னா உனக்கு ஒன்றும் தெரியாத போது இதை பூரா காட்டினவர் யார்? அவர் தானே. அவர் பிஏ படிச்சிருக்கிறாங்க, நான் பிஹெச்டி படிச்சிருக்கிறேங்க அப்படின்னா அவர் உனக்கு கீழான ஆயிடுவாரா? ஆக முடியாது. அவர் தானே உனக்கு காட்டினார். இத்தனை அறிவையும் யார் கூட்டியிருக்கிறா? ஆசிரியர் தானே கொடுத்துருக்கிறார். அப்போ ஆசிரியர் எப்போதும் ஆசிரியர். அவருடைய ஆசிரியர் அவருக்கு எப்பவும் ஆசிரியர் தான். புரியுதா இல்லைங்களா? குருநாதர்னு சொன்னால், குருநாதர் இப்போ என்னுடைய குருநாதர்னு வைத்துக்கொள்ளுங்க. அவர் நான் எங்கே போனாலும் எனக்கு மேலே தான். நான் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவர் எனக்கு மேலே. இப்போ எனக்கு ஒரு லட்சம்னு ஒரு நம்பர் போடுறீங்கன்னு வச்சுங்க, அவர் எவ்வளவு? 1,01,000. நான் கோடின்னு போட்டால் கோடி 1 தான். அவருடைய குருநாதர் அவருக்கு மேலே தான், அவருக்கு மேலே தான். அப்போது அதுபோல் இதெல்லாம் மேலே 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 அப்படியே கூட்டிகிட்டு போனீங்கன்னா எங்கே போய் நிற்கும்? திருவடியில் தான் போய் நிற்கும். திருவடியில் தான் போய் நிற்கும். அப்போ அவனோட ஒப்புமை செய்ய முடியுமா? அவனோட ஒப்புமையை செய்ய முடியாது. எனவே அவன் யார்? அவன் இவற்றை செய்யும் சித்து, இவன் அவற்றில் படியும் சித்து, படியும் சித்து. எனவே இரண்டும் அணைந்தாலும், இரண்டும் அணைந்தாலும், இது முத்தி நிலையில் ஆன்மாவும் சிவமும் கூடினாலும் ஒன்றாகாது. ஒன்றாகாதுன்னு என்னது? ரெண்டும் நிகரான பொருள் கிடையாது. அது உயர்ந்தது தான். இது கலப்பினால் என்னமோ கலந்து நிற்கலாம். கலப்பு என்பது எதற்கு? பொருளால் தான் கலக்கும். தன்மையிலால் அவன் உயர்ந்தனாக நிற்பான், இவன் தாழ்ந்தான். ஒன்று ஆனது. இரண்டும் அணைந்தாலும் ஒன்றாகாது, அனன்யமாய் நிற்கும். அனன்யம் என்பதற்கு பிரிப்பின்றி நிற்கும். முத்தி நிலையில் ஆன்மாவும் சிவமும் எப்படி நிற்கும்? பிரிப்பின்றி நிற்கும். பிரிப்பின்றி நிற்பதனால ரெண்டு ஒன்று கிடையாது. ஒரே வண்டியில் டிரைவரும் முதலாளியும் போவாங்க. ஒரே வண்டியில் போகிறதுனால ரெண்டு பேரும் ஒன்றா? டிரைவர் டிரைவர் தான், முதலாளி முதலாளி தான். ஆனால் ரெண்டு பேரும் எப்படி போவாங்க? ஒரே வண்டி தான், ஒரே வண்டி. அதுபோல் முத்தி நிலையில் ஆன்மாவும் சிவமும் எப்படி நிற்கும்? பிரிப்பின்றி நிற்கும்.
பிரிப்பின்றி நிற்கும். நின்றாலும் சிவம் சிவம்தான். உயிர் என்று இரண்டும் அணைந்தாலும் ஒன்றாகாது. ஒன்றாகாதுன்னா கூடாதுன்னு பொருள் செய்யக்கூடாது. கூடாதுன்னு சொல்லக்கூடாது. எப்படி இருக்கும்? கூடும். தன்மையினால் ரெண்டுக்கும் அது உயர்ந்தது உயர்ந்தது தான், தாழ்ந்தது தாழ்ந்தது. ஆனால் எப்படி இருக்கும்? அனன்யமாய் நிற்கும், பிரிப்பின்றி நிற்கும். எனவே அனன்யமாய் இருக்கும். ஆதலினால் இவன்தானும் புத்தியும் சித்து. புத்தி இவனாமோ. அதுக்கு ஒரு ஓமை சொல்கிறார். இந்த புத்தி தத்துவம் இருக்கா இல்லையா? புத்தி தத்துவம் இருக்கா இல்லையா? அதுக்கு ஒரு வகையில் பார்த்தா எப்படி தெரியும்? அதுக்கும் அறிவு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. புத்தி தத்துவத்துக்கு எப்படி இருக்கு? அறிவு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அந்த அறிவு யாரால் வருது? புத்தி தத்துவத்துக்கு அறிவு யாரால் வருது? ஆன்மா கூட நின்னா தான் புத்தி வேலை செய்யும். தத்துவங்கள் எல்லாம் இயங்கணும்னா யார் நிற்கணும்? கூட ஆன்மா நிற்கணும். ஆனால் பார்த்தா ஆன்மாவுக்கு அறிவு இருக்குது, புத்திக்கும் அறிவு இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்காக புத்தியும் ஆன்மாவும் ஒன்றுன்னு சொல்லுவியாயா? புத்தியும் ஆன்மாவும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? அந்த புத்தி தத்துவம் இயங்கணும்னா யார் நிற்கணும்? ஆன்மா நிற்கணையா. ஆன்மா நிற்காமல் புத்தி தத்துவம் இயங்காது. அதுபோல் நீயும் சிவமும் ஒன்றுன்னு சொல்கிறிய. நீ இயங்கணும்னா யார் வரணும்? அவன் வந்து நிற்கணுமே. அதை விட்டுட்டு நீயும் நானும் ஒன்றுன்னு எப்படி கூசாமல் சொல்கிற? புத்தி என்னதுங்க? இவன்தானும் புத்தியும் சித்து. புத்தி இவனாமோ? புத்தி ஆன்மான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா புத்தி தத்துவத்தை எது நிற்கணும்? ஆன்மா நிற்கும். ஆன்மா நின்னா புத்தி இயங்கணும். அப்போ புத்தியும் ஆன்மா ஒன்றுன்னு சொல்லாமா? அதை எப்படிங்க சொல்ல முடியும்? புத்தி வேற, ஆன்மா. அது மாதிரி நீ வேற, சிவன் வேற. நீ வேற, சரி. புத்தி இவனாமோ அது அசித்து என்றிடில். எது அசித்து? புத்தி தத்துவம். புத்தி தத்துவம் அசித்துன்னு சொன்னால் அவனுக்கு இவனும் அசித்தானே. உன்னை நோக்க புத்தி தத்துவம் அறிவில்லாத சடப்பொருள்னு நீ சொன்னீன்னா சிவபெருமானை நோக்க நீ யாரு? நீயும் முட்டாள் தான். உனக்கு அறிவு கிடையாது. ஏன்? அவன் அறிவெங்க, உன் அறிவெங்க. அவன் அறிவு வேறு, உன் அறிவு வேறு. அதனால் நீ என்னன்னு சொல்லாத. முதல்ல நான் அறிவுன்னு சொல்லாத, அறிவுன்னு சொல்லாது. ஏன்? அவனுக்கு முன்னாடி போய் சொல்லக்கூடாது. இப்போ அம்பானிக்கு முன்னாடி போய் நானும் கோடீஸ்வரன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? ஏங்க அவர் சொத்து எங்கே இருக்குது, நம்ம சொத்து எங்கே இருக்குது? அவர்கிட்ட போய் நம்ம கோடீஸ்வரன் எப்படி சொல்கிறது? கோடீஸ்வரன் சொன்னால் அவன் கேட்டையே தாண்ட விட மாட்டான் இல்லையா? அப்புறம் எங்கே போய் அவன்கிட்ட போய் நின்று நீ கோடீஸ்வரன் நானும் கோடீஸ்வரன் சொல்ல முடியுமா? புரியுதா இல்லைங்களா? எத்தனையோ லட்சம் கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு டேரிஃபில் 50 ரூபா ஏற்றுனா சரியாக போச்சுங்கிறான். அத்தனை கோடி எங்கே ஆகிப்போச்சு? செல்ஃபோன் டேரிஃபில் 50 ரூபா ஏற்றுனா 50,000 கோடி கல்யாணம் சரியாக போச்சுங்கிறான். அவனும் கோடீஸ்வரன் நாமனும் கோடீஸ்வரனா? உண்டா இல்லையா? அது மாதிரி தான் நாம் போய் பெருமாண்ட போய் நீயும் சித்து தான் நானும் சித்து தான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவனுக்கு இவனும் அசித்தான். அவன்கிட்ட போய் நீ அப்படியெல்லாம் சொல்லாதையா, நீ சித்தினே அவன்கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடுறாங்க. அவன்கிட்ட போய் சொல்லாத என்று சொல்லுகிறார். இது யாருக்குடையது? அருவ சிவசமவாதி. சரியா? அடுத்த பாட்டு சைவ சித்தாந்த முத்தி. இந்த பாட்டு தான் சைவ சித்தாந்த முத்தினா என்ன? இது வரைக்கும் எல்லா முத்தியும் மறுத்துக்கிட்டே வந்து இங்கே தான் என்ன செய்கிறாரு? சைவ சித்தாந்த முத்தினா என்னையா? இப்போ எல்லாம் சரி அது இல்லை அது இல்லைங்கிறீங்களே, முடிவாக நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க? முடிவாக எது தான் முத்தி அப்படின்னா இந்த பாட்டு 321. இரும்பை காந்தம் வலித்தார் போல இயைந்து அங்கு உயிரை எரி இரும்பை செய்வது போல் இவனை தானாக்கி அரும்பு இத்து இந்தளத்தை அனலிப்பது போல் மலத்தை அறுத்து அமலன் அப்பணைந்த உப்பே போல் அணைந்து விரும்பி பொன்னினை குளிகை ஒழித்து மேல் அடக்கி மேலித்து தான் எல்லாம் வேதிப்பனாகி கரும்பை தேனை பாலை கனியமுதை கண்டை கட்டியை ஒத்திருப்பன் அந்த முத்தியில் கலந்தே. காந்தம் இரும்பை வலித்தார் போல அங்கு உயிரை இயைந்து என்ன செய்கிறானுங்க? காந்தம் இரும்பை எப்படி ஈர்க்கிறதோ, காந்தம் எப்படி இரும்பை ஈர்க்கிறதோ அதுபோல உயிரை பெருமான் என்ன செய்கிறான்? ஈர்க்கிறான். எது போல? காந்தம் ஈர்த்து ஈர்த்து என்னை ஆண்ட பெருமான்.
திருவாசகம். ஈர்த்தென்னை ஆண்ட பெருமானே. அப்போது எப்படி இருக்கிறானுங்க? காந்தத்தின் முன் இரும்பு தொழில்படுவது போல. காந்தத்தின் முன் இரும்பு தொழில்பது, இரும்பை காந்தம் வலித்தார் போல அங்கு உயிரை இயைந்து வலித்து, உயிர் அப்படி தன்னை நோக்கி எப்படி செய்கிறான்? இழுக்கிறான். அப்படியே இழுத்து என்ன செய்கிறான்? எரி இரும்பை செய்வது போல், எரி இரும்பை செய்வது போல் அனல் இத்து அரும்பை எந்தளத்தை அனல் அடிப்பது போல இவனை தானாக்கி மலத்தை அறுத்து. என்னென்ன வேலை செய்கிறார் பாருங்க. எரி இரும்பை செய்வது போல, எரி இரும்பை செய்வது போல. நெருப்பு என்ன செய்யுது? இரும்பை என்ன செய்கிறதுங்க? நெருப்பாகவே மாற்றிடுதா இல்லையா? நெருப்புக்குள்ளே வைக்கிற இரும்பு என்னவாயிடும்? நெருப்பாகவே மாறிடும். அதுபோல் சிவத்தை சார்ந்த உயிர் என்னவா மாறிடும்? சிவமாக மாறும். ஆனால் அங்கே எது வெளிப்பட்டு நிற்கும்? சிவனாக வெளிப்பட்டு நிற்கும். இரும்பை கொண்டு போய் நெருப்பில் வச்சாச்சு. இப்போ இரும்பு என்ன ஆயிடுச்சு? எது வரைக்கும் இது நெருப்பாக இருக்கும்? நெருப்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நெருப்பாக இருக்கும். எடுத்து வெளியே வச்சிட்டிங்கன்னா இரும்பாயிரும். அப்போ தொட்டால் சுடுதா இல்லையா? சுட்டது எது? இரும்பா நெருப்பா? நெருப்பு தான் சுட்டுச்சு. நீங்கள் தொட்டது எதை? இரும்பை தான் தொடுவீங்க. சுட்டது எது? நெருப்பு. சீவன் முத்தர்களை நம்ம வணங்கினா, வணக்க என்னமோ சீவன் முத்திரை தான் நீங்கள் வணங்குவீங்க. அங்கே யார் வருவா? அறிவு பூரா பெருமான் நிற்பாங்க. எப்படி இரும்பில் நெருப்பு நிற்பது போல அவர்கள் அறிவில் யார் நிற்பா? அவங்க செய்கிற செயலெல்லாம் யாருடைய செயலை? பெருமானுடைய செயல். அதுதான் முத்தி நிலை. என்னது? எரி இரும்பை செய்வது போல, எரி இரும்பை செய்வது போல அனல் இத்து அரும்பு இந்தளத்தை அழிப்பது போல என்ன ஆகும்? அந்த இது எப்படி இருக்கும்? ஒரு துரு பிடிச்சிருக்கும். இரும்பை கொண்டு போய் வைக்கும்போது எப்படி இருக்கும்? துரு பிடிச்சிருக்கும். அதை கொண்டு போய் உள்ளே வச்சோன்னே என்ன ஆகும்? அது அப்படியே நெருப்பு ஏற ஏற என்ன ஆகும்? துரு பூரா போயிடும். துரு பூரா போய் அது என்ன ஆயிரும்? சுத்தமாயிடும். நெருப்பு சேருகிற இரும்பு சுத்தமாயிடும். அது மாதிரி அறிவில் என்ன இருக்கிறது? மலம் இருக்குது. இதை கொண்டு போய் எங்கே வைக்கணும்? சிவமாகிய நெருப்புக்குள்ளே வச்சா அந்த அனல் என்ன செய்யும்? குற்றத்தையெல்லாம் நீக்கி தன்னை பிரகாசிக்க செஞ்சிடும். தன்னை பிரகாசிக்க அனல் இரும்பு இந்தளத்தை அனல் அழிப்பது போல, அந்த இரும்பில் இருக்கிற குற்றத்தை நெருப்பு நீக்குவது போல ஆன்மாவின் அறிவில் இருக்கக்கூடிய குற்றத்தை எல்லாம் யார் நீக்குவார்? சிவபெருமான் நீக்கி இவனை தானாக்கி என்ன செய்திருவான்? நம்மை சிவமாக்கிடுவான். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி. அப்போ நம்மை சிவமாக்கிடுவான். எது வரைக்கும்? எப்போ இருந்தாலும் அந்த நெருப்புக்குள்ளேயே இருக்கணும். அதான் நான் தான் இரும்பு நெருப்பாயிடுச்சே அப்படின்னு வெளியே வந்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? பிடிச்சி போச்சு. அப்போ அங்கேயே இருக்கணும். அங்கே இருக்கிற வரைக்கும் தான் அந்த தன்மை. ஏன்னா அங்கே என்னது? அதை அந்த சிவத்துக்குள்ளேயே அடங்கி நிற்கணும். சிவத்துக்குள்ளேயே அடங்கின அரும்பு இத்து இந்தளத்தை அனலளிப்பது போல இவனை தானாக்கி, இவனை தானாக்கி அப்பணைந்த உப்பே போல், அப்பணைந்த உப்பே போல். இந்த தண்ணியில் என்ன உப்பை போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? தன் உருவத்தை இழந்து நிற்கும். தன்மை இருக்கும். இதில் உப்பு போட்டாச்சு. உப்பு தெரியுமா? ஆனால் தண்ணி குடித்தா என்ன இருக்கும்? உப்பு இருக்கா இல்லையா? உப்பு இருக்குது. உப்பு கெடலை. உப்பு கெடலை. ஆனால் எதை இழந்துருச்சு? உருவத்தை இழந்துருச்சு. அதுபோல் சிவத்தை அணைகிற உயிர் தன் வடிவம் கெட்டு தன் தன்மை கெடாமல் நிற்கும். தன்மை உயிர் என்கின்ற தன்மை அதுக்கு இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன இருக்காது? தனித்து காண முடியாது. இப்போ இதில் உப்பை போட்டதுக்கு அப்புறம் உப்பை காட்ட முடியுமா? தனித்து காண முடியாது. ஆனால் அது எதில் இருக்குது? கலந்து இருக்குது. அது எப்படி தெரியும்? குடிச்சு பார்த்தா தெரியும். இப்போ கலப்பினால் என்ன இருக்கிறது? ஒன்றாக இருக்கிறது. தன்மையால் என்ன இருக்கிறது? வேறாக இருக்கும். அது உப்புக்குன்னு ஒரு தன்மை இருக்கா இல்லையா? அது இதில் இருக்கும். அதுபோல் அப்பணைந்த உப்பே போல், அப்பணைந்த உப்பே போல் விரும்பி அமலன் அணைந்து. இந்த உயிர் விரும்புமாறு உயிரோடு விரும்பி பெருமான் எப்படி நிற்பான்? கலந்து நிற்பான். கலந்து நிற்பான். அது நின்று என்ன செய்வானுங்க? குளிகை பொன்னினை ஒழிப்பது போல். போன பாட்டில் சொன்ன போல் குளிகை என்ன செய்யும்? அந்த செம்பை தங்கமாக மாற்றுதா இல்லையா? அதுபோல் சிவபெருமான் இந்த ஆன்மாவை சிவமாக்குவான். எப்படி செம்பை தங்கமாக்குவது போல எது செய்யும்? குளிகை செய்யும். அதுபோல் சிவம் இந்த சீவனை என்னவாக்கிறோம்? சிவமாக மாற்றும். சிவமாக
மாற்றும். எனவே குளிகை என்ன செய்யும்? பொன்னினை ஒழிப்பது போல் தான் எல்லாம் மேலித்து வேதிப்பனாகி வேதி வினையை செய்வான். ரசாயன மாற்றம். கல்லாமணத்து கடைபட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சு ஏற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழித்து வினைகடிந்த வேதியனை. இதான் வேதியன். இந்த வேதியியல் மாற்றம் தான் அங்கே சொல்லியிருக்கிறார். சரியா? இந்த வேதியியல் மாற்றம் தான் அங்கே சொல்லி. எனவே என்ன செய்வான்? வேதிப்பனாகி வேதிப்பன் ஆகி. அப்போ என்னென்ன உபகாரம் செய்கிறான் பாருங்க. முதல்ல இரும்பு காந்தம், அடுத்தது எரி இரும்பு, அப்பணைந்த உப்பு, அப்பணைந்த உப்பு, விரும்பி என்னதுங்க அந்த பொன்னினை குளிகை தங்கமாக்குவது போல, அந்த செம்பை குளிகை பொன்னாக்குவது போல, இது போல் என்ன செய்வானுங்க? தன் உபகாரத்தை செய்து முத்தி நிலையில் பெருமான் எப்படி இருப்பான்? கரும்பை தேனை கனியமுதை கண்டை கட்டியை ஒத்திருப்பன். இன்ன தன்மைன்னு சொல்ல முடியாது. கரும்பை தனியாக சாப்பிட்டா சொல்லலாம், தேனை தனியாக சாப்பிட்டா சொல்லலாம், கண்ணலை கமுத தனியாக சாப்பிட்டா சொல்லலாம், எல்லாம் கலந்து சாப்பிட்டா எப்படி சொல்கிறது? அப்படியே சிவபுராணத்துக்கு வந்தீங்கன்னா என்ன வரி? சிவபுராணத்தில் கலந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல, கலந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. அதான் இது, அதான் இது. முத்தி நிலையில் ஆன்மாவின் அறிவில் பெருமான் எப்படி இருப்பான்? ஆனந்தமாக இருப்பாங்க. எப்படி இருப்பான்? கரும்பு மாதிரி இருப்பானா? தேன் மாதிரி இருப்பானா? கண்ணல் போல் இருப்பானா? அது என்னன்னே சொல்ல தெரியாது, என்னன்னே சொல்ல தெரியாது. வேணால் எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அதான் கரும்பை தேனை கனியமுதை கண்டை கட்டியை ஒத்திருப்பன். எங்கே? முத்தியில். முத்தியில் எப்படி இருப்பான்? கலந்து நிற்பான், ஆன்மாவோடு கலந்து நிற்பான். இதுதான் சைவ சித்தாந்த முத்தி. இதுதான் சைவ சித்தாந்த முத்தி. பிற சமய முத்திகள் எல்லாம் இதனை நோக்க மிக 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 கீழானது என்று சொல்லி இன்றைய வகுப்பு நிறைவு செய்வோம். 12ஆம் நூற்பாவை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். கண்டை கட்டியாங்கம்மா, கண்டை கட்டி இனிப்பு கட்டிங்கம்மா, தகர கட்டி, கற்கண்டு, கற்கண்டு. நம்ம மரத்தை சார்ந்த மூர்த்தியா இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை. அவருடைய மகனுக்கு வந்து செப்டம்பர் மாதம்